சின்ன வயசில இந்த கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து இந்த சின்ன பென்டனை பற்றி பேசுவோம்ல, அதாங்க கிளாசிக் பென்டனு. டெய்லி அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அது போட்டே தான் போடுவானுங்க. நமக்கு சலிக்காதே! உட்காந்து ஃபோராம்ஸ பற்றியும், டைமண்ட் கட்ட பற்றியும் எல்லாத்த பற்றியும் பேசிக்கினே தான் இருப்போம். ஒருத்தனுக்கு எல்லா ஏலியன் பேரும் தெரிஞ்சுட்டா போதுமே, அவன் தான் கெத்து. அவன் ஏதோ பெருசா பிஹெச்டி முடிச்ச மாதிரியும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல உட்காந்துட்டு இருப்பான். அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஸோ அப்படி கிளாசிக்க பற்றி பேசிக்கிட்டு இப்படியே வாழ்க்கை போகும்போது, திடீர்னு விட்டாங்க ஒரு விளம்பரம். போட்டான் பார்க்கணும் ஒரு ஆடு. என்னடா இது! பென்னு இப்படி பாடிட்டான், ஹைட்டா இருக்கான். என்னது கொஞ்சம் வளர்ந்துட்டான். புது புது ஏலியனா என்னடா வித்தியாசமா காட்டுறீங்க. கண்டிப்பா எல்லார் கண்லயும் அந்த ஸ்வாம் ஃபயரு இந்த மாரி ஏலியன்ஸ்லாம் அப்ப அந்த ஆடுல நீங்க பார்த்துட்டு, "யார்றா அவன்?" அப்படிங்கிற மாரி அட்ராக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ அப்படி புதுசா ஒரு சகாப்தத்த ஆரம்பிச்சு வந்தது தான் பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ். நான் வந்து ஏலியன் ஃபோர்ஸ வந்து அல்டிமேட்டோட பெஸ்ட்டுன்னு சொல்ற ஆள் நானு. நீங்க எத்தன பேர் வேணா சண்டைக்கு வாங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நெறைய பேருக்கு அல்டிமேட் ஒரு ஃபேவரைட். ஆம்னிவர்ஸ் இருக்கும். ஆனா ஃபேவரைட் இல்லாம போனதுக்கு ரீசன் எல்லாருக்கும் என்ன நமக்கே தெரியும். அந்த அ அனிமேஷன் தான். ஸோ அந்த அனிமேஷன் ஆர்டிஸ்டிக் ஸ்டைல்ல அவங்க சொதப்புனது இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு ஒரு லைக் ஹை பாயிண்ட் கிடைக்கவே இல்ல ஆம்னிவர்ஸ்க்கு. ஆக்சுவலா ஸ்டோரி லைன் படி கிடைச்சிருக்கணும். பட் இருந்தாலும் நான் சொல்றது ஏலியன் ஃபோர்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டஸ்ட்டு சீசன். என்ன கேட்டா, அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. நீங்க சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன மாரி ஏலியன் ஃபோர்ஸ் ஃபேன்ஸா இருக்கிறவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஒரு ஆக்சுவல் பென் 10 ஃபேனா இருந்தீங்கன்னா, நான் இப்ப சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். என்னடா பெரிய ஏலியன் ஃபோர்ஸ் ஒரு 10, 15 ஏலியன் தான் இருக்கும். அதுவாவே மாறுவான். என்ன அதில என்ன பெருசா எக்ஸைட்மென்ட்டா இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, காய்ஸ் ஜஸ்ட் அந்த ஏலியன் ஃபோர்ஸ திருப்பி உட்காந்து ரீவாட்ச் பண்ணுங்க. அடல்ட்லாம் லைக் அடல்ட் பார்க்க வேண்டியது தான் அது. நம்ம சின்ன வயசுல எப்படி பார்த்தோம் எனக்கு புரியல எனக்கு. ஆ நம்ம பார்க்குற கார்ட்டூன்ஸ்லாம் கலர்ஃபுல்லா அப்படியே பார்க்கவே இவ்வளோ அட்ராக்டிவா நம்மலாம் சின்ன பசங்க தானே அப்ப. நம்ம அட்ராக்ட் பண்ற மாரி கலர் கலரா காட்டுவானுங்க. நெறையா ஃபன் பண்ணுவானுங்க. இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த ஏலியன் ஃபோர்ஸ்ல ஏதாவது அப்படி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. காட்டுற சீன் எல்லாமே டார்க்ல தான் இருக்கும். நைட் சீன்ல தான் ஃபைட்டு எல்லாமே நடக்கும். ஹோல் ஸ்டோரியே அந்த நைட் டைம்ல தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அதோட அவங்க அவங்க யோசிச்ச தீமே இது வந்து ஃபுல்லா அடல்ட்ஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த அந்த ஹோல் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சீன்ல பென்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வேணா கொஞ்சம் அந்த பகல்ல காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எபிசோட் கன்டினியூவா போகும் பாரு, ஃபுல்லாவே எங்கடா பகல காணோம், எங்கடா சூரியன காணோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். எனக்கு வந்து லைக் அப்போ பெருசா அந்த நான் போய் சும்மா கேஷுவலா ஏலியன் ஃபோர்ஸ் பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து திருப்பி பென்டன் கூட ரீகனெக்ட் ஆனோம் பார்த்தீங்களா? ஆ இவருக்கு தான் நன்றி சொல்லணும்னு நெனைக்கிறேன். லாக்டவுன்ல டைம்லயா இல்ல அதுக்கு முன்னாடியே கூட எல்லாருமே திருப்பி அந்த அவைலபிலிட்டினால ரீகனெக்ட் ஆனோம். ஸோ, அப்போ ஏலியன் ஃபோர்ஸ் பார்க்கும்போது சம்திங் எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரில. அது அந்த அந்த டார்க் பிளேஸஸ் அது எல்லாமே கூட எனக்கு நாஸ்டால்ஜிக்கா ஃபீல் ஆகுது. என்னடா வித்தியாசமா பேசுறானேன்னு யோசிக்காதீங்க. அல்டிமேட்ல வந்து எல்லாருக்கும் ஏன் பிடிச்சிருக்குன்னா, ஆப்வியஸ்லி அதில வந்து அல்டிமேட் ஃபார்ம்ஸ காட்டுவானுங்க. ஒவ்வொரு தடவையும் எப்படா அவன் இத அல்டிமேட்டா மாறுவான், எப்படா அந்த நெஞ்சில உள்ள வாட்ச டப்புன்னு தட்டுவேங்கிற மாரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நான்லாம் எப்படா குரோமோ ஸ்டோன்லாம் அல்டிமேட் காட்டுவீங்கன்ற மாரி ரொம்ப வெறியா இருந்தேன். நெறைய விஷயத்துல ஏமாத்திட்டானுங்கங்க. என்னதான் அல்டிமேட்ல நெறைய ஏலியன்ஸ் இருந்தாலும், நம்ம தலைவன் மாறுன ஏலியனாவே தான் திருப்பி மாறுவான் நமக்கு தெரியும். சரி, ஓகே. லெட்ஸ் டாக் அபௌட் ஏலியன் ஃபோர்ஸ். எதுக்கு அல்டிமேட் பக்கம் போனோம்? ஏலியன் ஃபோர்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டோரி லைனுமே கிரவுண்டடா நடக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஊருமே அப்படியே மல்டிவர்ஸ் லெவல்ல போயிருக்க மாட்டானுங்க. பெருசா அந்த டைம் ட்ராவல் கூட போட்டு பூந்து விளையாடுறது, அந்த மாரி கூட எதுவுமே இருக்காது. ஸ்டோரியே ரொம்ப கிரவுண்டடா இருக்கும். அதாவது லைக் ரொம்ப ரியல் லைஃப்ல இப்படி ஃபார்வர்ட் நைட்ஸ்னு ஒரு கேங் இருந்தா அவங்க என்னதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அ டக்குனு ஒரு டிராகன இறக்குவானுங்க. அது ஒண்ணும் ரொம்ப பயங்கரமாலாம் இல்ல. அது ஐ மீன் அந்த டிராகனே ஆக்சுவலா ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாரி சொன்னதெல்லாம் சூப்பரா இருக்கும் உண்மையிலே. அத அப்படியே மித் எலிமெண்ட்டா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இதோட தீம்க்கு ஏத்த மாரி அதுவும் ஒரு ஏலியன் தான். அது வேற ஒரு பிளானட்ல இருந்து வந்த மேப் உருவாக்குற ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு டிராகன்னா உங்களால நம்ப முடியுதா? அண்ட் ஆப்வியஸ்லி ஏலியன் ஃபோர்ஸ்ன்னு வரும்போது அந்த டிஎன் ஏலியன்ஸு அப்புறம் ஹைப்ரிடு இவனுங்கள பத்தி பேசாம போகவே முடியாது. ஸோ அவனுங்க எப்படி அந்த மக்களோட மக்களா ஊடுருவி இருந்து அந்த ஐடி மாஸ்க்க போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. லைக் ஏதோ ஒண்ணு சீக்ரெட்டா பில்ட் பண்ணுவானுங்க. அந்த ஸ்டோரி அப்படியே பில்ட் ஆகும். நீங்க ஒவ்வொரு எபிசோட்ல பார்க்கும்போது அது கூட தான் கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு சம்ஹவ் அந்த ஸ்டோரி லைனோட கீப் அப் ஆயிக்கிட்டே போகும். ஆனா இங்கிட்டு வேற ஸ்டோரி நடக்கும். பார்க்குறதுக்கு நல்லாருக்கும். ரொம்ப எக்ஸாஜரேட்டா எதுவும் போயிருக்க மாட்டாங்க. அ அதான் நான் சொல்றேன்ல காய்ஸ். இந்த சின்ன சின்ன ஃபைட்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆல்பிடோ திடீர்னு வருவாரு.
அங்கே பகல் இருக்கா, அங்கேயும் இல்லை, அங்கேயும் கட் பண்ணு, அங்கேயும் சூரியனை கட் பண்ணு, எங்கேயுமே இல்லை. அது ஒரு தனி வைப்புங்க உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு பென்டன் சீரிஸ் வந்தால் இதே வைப்பில் கொண்டு போங்கடா. இதே மாதிரி அந்த டார்க் எலமெண்ட்டோட அந்த வைப் போது பார்த்தீங்களா, அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது ஏலியன் ஃபோர்ஸில். ஸோ அந்த ஒரு சீரியஸான டோனை தானாகவே செட் பண்ணிடுங்க. ஏலியன் ஃபோர்ஸை பற்றி பெருசாக நான் பேசிக்கினே இருப்பேன். ஸோ ஏலியன் ஃபோர்ஸில் ஏகப்பட்ட ஐகானிக் சீன்ஸ் உண்டு. ஏன்னா புது தொடக்கத்தில் அதிகமான சம்பவம் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து ஏலியன் எக்ஸ். ஆமாம், ஏலியன் எக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஏங்க அல்டிமேட் வாட்சும் சரி, அல்டிமேட் ஏலியன் எல்லாத்தையுமே ஏலியன் ஃபோர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்டோட ஹைப்பில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கே எல்லாமே ஏலியன் ஃபோர்ஸில் தான் நடக்கும். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கூட தெரில, ரீவிசிட் பண்ணி பாருங்கள். அண்டு ஏலியன் எக்ஸில் காமிப்பாங்க அவன் பவர் எவ்வளோ லிமிட்டடாக இருக்கும்ல. ஜஸ்ட் கொஞ்சம் செகண்டில் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு அப்படியே ஆஃபு. ஒரு க்யூரியாசிட்டி நமக்குள்ள எனக்கு வந்து அந்த ஆம்னிவர்ஸில் போட்டு இவனுங்க என்னென்னமோ பண்ணிட்டானுங்க. ஸோ அங்கே எனக்கு க்யூரியாசிட்டி உடஞ்சிருது. சப்போஸ் அவனுங்க அப்படி காட்டாமல் இருந்திருந்தா இந்நேரம் எவ்வளோ தியரி போயிருக்கும். இந்த ஏலியன் எக்ஸு, இவங்க பிளானட் எங்கே இருக்குது, இவங்கெல்லாம் யார், ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே லைக் ஆர்டினரி பர்சன் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆனால் அது எப்படி இருக்கும். இந்த க்யூரியாசிட்டிலாம் பயங்கரமாக பில்ட் ஆகி நம்ம ஃபேண்டமில் என்னென்னமோ பேசி ஆக்சுவலி அப்படி தான் இருக்கணும். இவனுங்க என்னடானா டக்குன்னு போட்டு உடச்சி எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஈவன் அந்த ஒரு மிஸ்டீரியஸை ஆம்னிவர்ஸ்லையுமே இவங்க மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப க்ளீஷியாவாக காமிச்சது, ஐ மீன் ரொம்ப ஆர்டினரியாக காமிச்சது வந்து எனக்கு ஆம்னிவர்ஸில் அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதே பர்சனாலிட்டி, ஐ மீன் இது யார்ரா இவனுங்க, இந்த 2 பேர் கூட எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும், இவங்கலாம் யார் இப்படின்ற ஒரு ஹை க்யூரியாசிட்டியை செட் பண்ணியே வச்சுருந்தா அந்த ஏலியனை லைக் இன்னும் நம்ம வித்தியாசமாக பார்த்துருப்போமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அல்டிமேட்லாம் அவங்களோட பிளானட்டை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஏலியன்ஸை பார்த்துருப்போம். பிரம்மாண்டமாக அப்படியே எல்லாமே அசையாமல் இருப்பாங்க. அங்கே தாங்க பார்த்தீங்களா, அசையக்கூட மாட்டாங்க. அவங்க ஏதோ கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கெவின் சொல்லுவார். இவங்களாம் அசைஞ்சாங்கன்னா நம்ம கதையே முடிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஒரு நமக்கு ஒரு ஹைப் ஏறுதில்ல. அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அல்டிமேட்டில் கூட அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது பவர்ஸ்லாம் காமிச்சிருக்கணும் தான், காமிக்கணும். ஆம்னிவர்ஸில் பயங்கரமாகவே காமிச்சிருப்பாங்க. பட்டு ரொம்ப ஐ மீன் அப்போயுமே ஒரு 30 செகண்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏலியன் எக்ஸ் திருப்பி கிளம்பியிருக்கணும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தா ரொம்ப கூலான, ரொம்ப லைக் பயங்கரமான ஒரு ஏலியனாக நம்ம கண்ணுக்கு ஏலியன் எக்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு எபிசோட ரைட்டிங்குமே ஜஸ்ட் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நீங்கள் போய் ஜஸ்ட் ரீவிசிட் பண்ணுங்கள். லைக் 40 எபிசோடு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு எபிசோடுமே சலிக்காது. எந்த ஒரு எபிசோடுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ரைட்டிங் சும்மா அவ்வளோ பக்காவாக போயிருக்கும். ரேசிசமை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த இப்போ வார் நடக்குதுல, இதை கூட அப்போயே கணிச்சிட்டாங்க, அன்றையே கணித்தான்ற மாதிரி பயங்கரமாக அந்த அந்த எபிசோடோட ஸ்டோரிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வார்னால் மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க, வார் ஆக்சுவலாக எதுக்கு நடக்குது பொலிட்டிக்கலாக அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஏலியன் ஃபோர்ஸ் வந்து பயங்கரமான சீசன் மொத்த பென்டனில் அப்படின்றத என்னால் ஆர்கியூ பண்ண சொன்னால் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டிபேட்டுக்கு யாராலையும் வர முடியாதா? அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா அல்டிமேட்டுக்கு தான் பெஸ்ட்டுன்னு கமெண்டில் நீங்கள் டிபேட் பண்ணுங்கள், நானும் பண்ணுவேன். அப்படி இல்லை ஏலியன் ஃபோர்ஸா அப்படின்ற நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இல்லை எனக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சோ அதே தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையுமே சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட ஃபேவரட் ஏலியன் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போங்க. மற்ற எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஏலியன் ஃபோர்ஸோட ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட் எபிசோடில் வரைக்கும் அவர் என்ன மாறுவாரோ அதுக்குள்ளே உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு எப்போயுமே ஸ்வாக் பண்ணுற கோமஸ்டோன் தான் ஃபேவரட். ஸோ இங்கே உங்களுக்கு எந்த ஏலியன் ஃபேவரட்டுன்றதை ஏலியன் ஃபோர்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் எவ்ரிவன்.